ஹலோ வியூவர்ஸ், சரசு சமையலுக்கு வரவேற்கிறேன். நீங்கள் எல்லோரும் என்னோட சமையலை ரொம்ப விரும்பி பார்த்து செஞ்சு கமெண்ட் கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்து கிட்ஸ் ரெசிபிஸ் கேட்டிருக்காங்க. அதனால் நான் குழந்தைங்களுக்காக ஒரு சில ரெசிபிஸ்லாம் கொடுக்க இருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஸ்வீட் அவல் செய்ய போகிறேன். ஸ்வீட் அவலுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். ஸ்வீட் அவலுக்கு சிகப்பு அவல் ஒரு கப்பு, தேங்காய் துருவல் கொஞ்சம், பால் கொஞ்சம், நாட்டு சர்க்கரை இனிப்புக்கு தேவையான அளவு, நெய் ஒரு டீஸ்பூன், ஏலக்காய் தூள் ஒரு 2 சிட்டிக்கு எடுத்துருக்கேன். இது தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ இது வந்து சிகப்பு அவர்லேயும் பண்ணலாம், வெள்ளை அவர்லேயும் பண்ணலாம். நான் இது ஒரு 5 நிமிஷம் அதை கழுவிட்டு தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு பாலை ஊற்றிட போகிறேன். 1 கப் அவல்னா 1 கப் பால் எடுத்துக்கோங்க. போட்டுட்டு இதுலேயே நமக்கு தேவையான அளவு சுகரும் போட்டுக்கலாம். சுகர் பதிலாக நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு இனிப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் தேங்காய் துருவல் சேர்க்க போகிறேன். தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள் கொஞ்சம், நெய் ஒரே ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அப்புறம் மறுபடியும் நீங்கள் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு நெய் போட்டு கொடுத்துக்கலாம். இப்போ இதை நான் மூடிட்டு வெயிட் போட்டு ஒரே சவுண்டு வெயிட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சவுண்டு வந்துருச்சு. வெயிட் ஆறட்டும். இப்போ இந்த ஸ்வீட் அவல் வெயிட் ஆறிடுச்சு. நல்லா வந்துச்சு. கரெக்டாக 1க்கு 1 பால் ஊற்றிட்டிங்கன்னா சரியாயிடும். நீங்கள் எடுத்து வச்சுட்டு கூட தேங்காய் துருவல் சரி. ரொம்ப சுவையான சத்தான இந்த ஸ்வீட் அவல் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். நாட்டு சர்க்கரை, தேங்காய், நெய் எல்லாம் சேர்றதுனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சத்தானது. இன்னும் நிறைய இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல சத்தான ரெசிபிகள் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்கேன். நீங்களும் இந்த ஸ்வீட் அவலை உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.